ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரயில் கோல் சேனல். இந்த வீடியோவில் ரீசனிங் டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம். என்டிபிசி அண்ட் குரூப் டியில் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். இதை எப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி குயிக்காக பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த டாபிக் என்னென்னா பிளட் ரிலேஷன். பொதுவாக ஒரு ஃபேமிலியில் மேலே ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப ப்ளஸ்ஸும் ஃபீமேலை ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப மைனஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஃபேமிலியோட பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்ப்போம். ஏன்னு எடுத்துக்கிறேன், மேல், ஃபீமேலை பின்னு எடுத்துக்கிறீங்க. இவங்கள ஃபாதர்னு வச்சுக்கோங்க. ஏ ஃபாதரு, அவங்க ஒய்ஃபு மதர். இப்போ இவங்களுக்கு ஒரு சன் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனால் ஒரு கோடு போட்டுக்கிட்டேன். சி சன்னுன்னு சொன்னேன், ஸோ ப்ளஸ் போட்டிருக்கேன். இப்போ இவரோட ஒய்ஃப் டி, இவங்க ஏபியை பொறுத்தளவு டாட்டர் இன் லா, அதாவது மருமகள், டாட்டர் இன் லா. இப்போ இவங்க பையனுக்கு ஒரு தங்கச்சின்னு வச்சுக்கோங்க, சிஸ்டர். சியோட சிஸ்டர் யார்? நான் ஈன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். ஏபியை பொறுத்தளவு ஈன்றது அவங்க பொண்ணு, சின்றது சன்னு. ஸோ நான் இங்கே டாட்டர்னு எழுதிக்கிறேன். ஏபியை பொறுத்து தான் நம்ம அப்படி எல்லாமே கண்டினியூ பண்ணிட்டு வரோம். டாட்டருக்கு ஒரு ஹஸ்பண்ட், எஃப்னு இண்டிகேட் பண்ணிக்கிறேன். இவங்க ஏபியை பொறுத்தளவு என்ன வரும்னா சன் இன் லா, மருமகன். ஸோ நான் இங்கே ப்ளஸ் போட்டுறேன். இப்போ அந்த சி சன்னுக்கும் ஒரு சன் இருக்காங்க, அவங்கள நான் ஜீன் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இவங்க ஏபியை பொறுத்தளவு தான் நம்ம எல்லாமே சொல்லிட்டு வரோம். ஸோ கிராண்ட் சன், ஏபியை பொறுத்தளவு ஜீன்றது கிராண்ட் சன், இவங்க மேல். ஸோ ப்ளஸ்ஸு. இப்போ அந்த ஜிக்கும் ஒரு சிஸ்டர் இருந்தால் அவங்கள நான் ஹச்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். சிஸ்டர்ன்றதுனால மைனஸு ஜிக்கு. இவங்க ஏபியை பொறுத்தளவு கிராண்ட் டாட்டர். இதாங்க ஒரு ஃபேமிலி ரெப்ரசன்டேஷன் ஓவராலாக. இதை பொறுத்தளவு ஏபி அப்படின்றது ஃபாதர் மதர், சி சன்னு, அப்புறம் ஈன்றது அவங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்காங்க, எஃப் சன் இன்லா, டி வந்து சியோட ஒய்ஃப்ன்றனால டாட்டர் இன்லா, அவங்களுக்கும் சன் இருக்கிறது கிராண்ட் சன், கிராண்ட் டாட்ரு. அவங்களுக்கும் கீழே இன்னொரு ஜென்ரேஷன் போச்சு அப்படின்னா கிரேட் கிராண்ட் சன், கிரேட் கிராண்ட் டாட்டர், இப்படி ஃபாலோ ஆகுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், எக்ஸ் இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஒய், எக்ஸ் இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் இசட், ஒய் இஸ் எம்ஸ் செகண்ட் டாட்டர், ஹவ் இஸ் ஒய் ரிலேட்டட் டு இசட். இசட்டுக்கு ஒய் என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது எக்ஸ் இஸ் தி சிஸ்டர் ஆஃப் ஒய். ஸோ எக்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபீமேல் தெரிஞ்சு போச்சு. எக்ஸ் இஸ் ஒய்ஃப் ஆஃப் இசட், எக்ஸ் ஒய்ஃப் ஆஃப் இசட்னா இசட் கண்டிப்பாக ஹஸ்பண்டு தான். ஒய் இஸ் எம்ஸ் செகண்ட் டாட்டர், ஒய் வந்து டாட்டர்னு சொல்லிட்டாங்க எம்முக்கு. அப்போ ஒய் இஸ் செகண்ட் டாட்டர் ஆஃப் எம். எம் மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம், நம்மளுக்கு அது தேவையில்லை. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஒய் ரிலேட்டட் டு இசட், இசட்டுக்கு ஒய் என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒய்ஃபோட தங்கச்சி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, சிஸ்டர் இன் லா. இது குரூப் டி 2018 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாயிண்டிங் டு ஏ ஃபோட்டோகிராஃப், ரோஹித் செட், சி இஸ் தி டாட்டர் ஆஃப் ஒன்லி சன் ஆஃப் மை ஃபாதர், ஹவ் இஸ் ரோஹித் ரிலேட்டட் டு த கேர்ள் இன் த ஃபோட்டோகிராஃப். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன, பின்னாடி இருந்து வரணும். இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்தாலே மை ஃபாதர் அப்படின்னு யார் சொல்கிறார், ரோஹித் சொல்கிறான். அப்போ ரோஹித்தோட ஃபாதர், ஃபாதர் எஃப்னு இண்டிகேட் பண்ணிக்கிறேன். சி இஸ் தி டாட்டர் ஆஃப் த ஒன்லி சன் ஆஃப், அதாவது ஃபாதருக்கு ஒரு சன்னு, அந்த ஒரே ஒரு சன் தான் யார், ரோஹித் இருக்கான், அவனோட டாட்டர். ஆமாம், அந்த கேர்ள். அப்போது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ரோஹித் ரிலேட்டட் டு த கேர்ள் இந்த ஃபோட்டோகிராஃப். அந்த கேர்ளுக்கு ரோஹித் என்ன வேணும், அந்த ரோஹித்ன்றதையும் நம்ம இங்கே மேலே கொடுத்துட்டாங்க, ஒன்லி சன்னுன்றதையும். ஒன்லி சன் ஆஃப் மை ஃபாதர்னு அந்த சன் ரோஹித்தும் மேலும் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கேர்ளுக்கு ரோஹித் என்ன வேணும், ஃபாதர். ஸோ ஆப்ஷன் சி. இது 2021 என்டிபிசியில் நடந்ததில் ஸ்டேஜ் 1 கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, மோஹித் ஹேஸ் எ சன் ரோஹித் ஹூ இஸ் மேரிட் டு கீதா, கீதாஸ் ஹஸ்பண்ட் ஒன்லி பிரதர் தேவ் இஸ் தி சன் ஆஃப் பாபிதா, பாபிதா அண்ட் ஜமிதா ஆர் சிஸ்டர்ஸ்
அண்ட் த ஒன்லி சில்ட்ரன் ஆஃப் தேர் பேரண்ட்ஸ். ஹவ் இஸ் பாபிதா ரிலேட்டட் டு கீதான்னு கேட்டிருக்காங்க. அப்படியே கொடுத்துருக்க சென்டென்ஸ் படி ஃபாலோ பண்ணிகிட்டே வருவோம். மோஹித் ஹேஸ் எ சன் ரோஹித். ஸோ ரோஹித் மேலு, அவனுக்கு ஊரில் பையன்னு சொல்லிட்டாங்க. ரோஹித் இஸ் மேரிட் டு கீதா. ரோஹித் கீதாவை மேரிட் பண்ணியிருக்கான். ஸோ இவ ஃபீமேல். கீதாஸ் ஹஸ்பண்ட், அப்போ ரோஹித் தான். ஒன்லி பிரதர் தேவ். கீதாஸ் ஹஸ்பண்ட் ஒன்லி பிரதர் தேவ். இப்போ தேவ் ஓகே, பிரதர்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேலு. இஸ் தி சன் ஆஃப் பாபிதா. டீன்றது அதாவது தேவ் வந்து சன் ஆஃப் பாபிதான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பாபிதா இங்கே தான் வருவா. பாபிதா அண்ட் ஜமீதார் சிஸ்டர்ஸ். பாபிதா அண்ட் ஜமீதார் சிஸ்டர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருமே ஃபீமேல். இப்போ மோஹித் மேல். இந்த இடத்துல இவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்ன? அந்த ஒன்லி சில்ட்ரன் ஆஃப் தியர் பேரண்ட்ஸ். பாபிதா அண்ட் ஜமீதார் வந்து ஒன்லி சிஸ்டர், அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒன்லி சில்ட்ரன் சொல்லிட்டாங்க. அது இந்த இடத்துல தேவையில்லை நம்மளுக்கு. ஹவ் இஸ் பாபிதா ரிலேட்டட் டு கீதா. கீதாக்கு பாபிதா என்ன வேணும்? தன்னோட ஹஸ்பண்டோட அம்மா. ஸோ மதர் இன் லா. ஆப்ஷன் சி. இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? பிரதீப் சேஸ் விஷால்ஸ் மதர் இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர். ஹவ் இஸ் பிரதீப் ரிலேட்டட் டு விஷால்? ஃபஸ்ட் நம்ம பின்னாடி இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்ததால பின்னாடி இருந்து வரணும். பிரதீப் சொல்கிறான் மை மதர்னு முடியுது. ஸோ பிரதீப்போட மதர். பிரதீப் அவனோட மதர். பிரதீப்போட மதர் ஒன்லி டாட்டர். அப்போ ஒன்லி டாட்டர் இங்கே யாரோ இருக்காங்க. பிரதீப் மதரோட ஒன்லி டாட்டர். அவங்க யார்? விஷாலோட மதரா. அவங்க தான் விஷாலோட மதர். இப்போ ஒன்லி டாட்டர்னு வேறு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக பிரதீப் மேலு, விஷாலோட ஒன்லி மதர்னு சொல்லிட்டாங்க. இதில் கொஸ்டின் என்ன கேட்டாங்க? ஹவ் இஸ் பிரதீப் ரிலேட்டட் டு விஷால். விஷாலுக்கு பிரதீப் என்ன வேணும்? ஸோ விஷாலோட அம்மாவோட தம்பி. அம்மாவோட அப்படின்னு வந்துச்சுன்னா மேட்டர்னல்னு வரும். இதே அப்பாவோடன்னு வந்துச்சுன்னா பேட்டர்னல் ஆன்சர் வர்ற மாதிரி இருக்கும். அம்மாவோட தம்பினால மேட்டர்னல் அங்கிள், அதாவது மாமா. அம்மா வழியில் மாமா அப்படின்றதான் இதுக்கு ஆன்சர். இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1 கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? பாயிண்டிங் டு எ ஃபோட்டோகிராஃப் ஜான் செட் ஷீ இஸ் தி ஒன்லி கிராண்ட் டாட்டர் ஆஃப் த ஹஸ்பண்ட் ஆஃப் மை மதர்ஸ் சிஸ்டர். ஹவ் இஸ் த பர்சன் இந்த ஃபோட்டோகிராஃப் ரிலேட்டட் டு ஜான். அப்போ ஜான் ஒரு பையன் சொல்கிறான். ஜானோட மை மதர்ஸ் சிஸ்டர். அப்போ ஜானோட மதரோட சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்டான். அவங்களோட ஹஸ்பண்டு அவங்களோட ஒன்லி கிராண்ட் டாட்டர். அப்போ அவங்களுக்கு கீழே ஒரு ஜென்ரேஷன் இருக்குது. அவங்களுக்கு கீழே ஒரு கிராண்ட் டாட்டர். ஸோ கிராண்ட் டாட்டர் இந்த ஜான். அப்புறம் ஹவ் இஸ் த பர்சன் ரிலேட்டட் டு ஜான். ஜானுக்கு இந்த ஃபோட்டோவில் உள்ளவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேம் ஜென்ரேஷனில் அவங்களுக்கு அடுத்து ஒரு ஜென்ரேஷன் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அக்கா மக, இல்லை தம்பி மக, அண்ணே மக, இப்படிலாம் வந்துச்சுன்னா நீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது மருமகள். இதுக்கு ஆன்சர் வந்து மருமகள். இப்போ சப்போஸ் இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது மேல் அப்படின்னா நெஃப்யூன்னு வரும், மருமகன்னு. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஜானுக்கு அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு யார் அப்படின்னா நீஸ். இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1 கேட்ட கொஸ்டின். Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail World channel.